எல்லாருமே எலெக்ஷன் கமிஷனில் அண்ணாமலையிலேருந்து எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தேர்தலை நிறுத்தி வைக்கணுன்ற மாதிரி தான். என்ன பின்னணி விஷயம்? எல்லாம் பணம் தான். வாரி அரைச்சிருக்காரு. அப் டு ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபாய் வரைக்கும் வாரி அரைச்சதா தான் தகவல் வருது. தொகுதி வந்து இன்னைக்கு நைட்டு மொத்தத்தையும் வாரி அரைக்க சொல்லிட்டு நைட்டுக்கு மேலே 12 மணிக்கு மேலே தேர்தல் நிறுத்த போகிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த ஒரு தொகுதி கன்ஃபார்மாக தேர்தல் நின்று. ஆல்ரெடி திமுக வந்து 15 கோடிக்கு மேலே பார்க் பண்ணிட்டாங்க ஒரு தொகுதிக்கு. அதிமுக கிட்டத்தட்ட 12லேருந்து 5 கோடி. இப்போ நேற்று நைட்டு வர 2வது ரவுண்டும் போயிருக்கு. அதிமுகவும் இழுபறி தொகுதி, இந்த 43 தொகுதி இழுபறின்னு வந்திருக்கு இல்லையா, அந்த தொகுதிக்கு திரும்ப 2000 ரூபாய் 2 பேருமே கொடுத்துருக்காங்க ஓட்டு. டாஸ்மாக் வந்து யார் பார்க்குறாரு? செந்தில் பாலாஜி தான் பார்க்குறாரு. கையெழுத்து மட்டும்தான் இவர் போகிறாரு, யார் முத்துசாமி அண்ணன். அதேமாதிரி இதில் இபி வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வந்து இதே தான். அவங்க நினச்சா எதுவுமே பண்ண முடியாது. செந்தில் பாலாஜிட்டு ஒரு சின்ன பென்சில் ஒரு பேப்பர் வரும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கையெழுத்து போகணும். 2 இலாக்காவும் ஒரு மந்திரி பதவி பிடுங்கிட்டா கூட யார்கிட்ட, செந்தில் பாலாஜிட்டேருந்து. அவர் தான் அதுக்கு சொல்லப்படாத மந்திரி. இன்றைக்கி வரைக்கும் அவர் தான் மந்திரி. ஆனால் எங்க அரசியல்வாதி எங்கே பதிவு வைக்கிறாங்க கண்டுபிடிக்கவே பிடிக்க முடியாது. 99.9% கண்டுபிடிக்க முடியாதுங்க. 0.1% வேணால் கண்டுபிடிக்கிறாங்க. அரசியல்வாதிக்கு தெரியாத தில்லு முள்ளுங்களா. ஆனால் இப்போல்லாம் தளபதி ஸ்டாலின் வீட்டு குடும்பத்தில் போகிற பணம் ஒரு பணம் கூட வெளில வராது. திரும்ப நேரு, ஏவா வேலு, நம்ம செந்தில் பாலாஜி சென்னைக்கு வந்து வட சென்னைக்கு வந்து சேகர்பாபு. எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவர் கொடுத்த காசு தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்காத ஒரு பெரிய தொகை. 1000 ரூபாய் கொடுத்து கேள்விப்பட்டிருக்கோம், 500 ரூபா கொடுத்து கேள்விப்பட்டிருக்கோம், 2000 ரூபா கொடுத்து கேள்விப்பட்டிருக்கோம். 6000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு அவர் கொடுத்துருக்காரு. யார்? மீண்டும் அங்கே இடைத்தேர்தல் வரதுக்கான வாய்ப்பு தான். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனலின் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஆவின் திரு வைத்தியநாதன் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க சார். கோவை தொகுதியில் செந்தில் பாலாஜி, அம்மன் அர்ஜுனன் போட்டியிடக்கூடிய அந்த தொகுதியில் தேர்தல் நிறுத்தி வைக்க போகிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இதில் அம்மன் அர்ஜுனன் வந்து திமுக காரவங்க பணம் கொடுக்குறாங்க, இல்லை 2 பேருமே பணம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் வருது. அம்மன் அர்ஜுனன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கதாகவும் இல்லை, எல்லாருமே எலெக்ஷன் கமிஷனில் அண்ணாமலையிலேருந்து எல்லாமே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. தேர்தலை நிறுத்தி வைக்கணுன்ற மாதிரி தான். என்ன பின்னணி விஷயம்? எல்லாம் பணம் தான். வாரி அரைச்சிருக்காரு. அப் டு ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபாய் வரைக்கும் வாரி அரைச்சதா தான் தகவல் வருது. தொகுதி வந்து இன்னைக்கு நைட்டு மொத்தத்தையும் வாரி அரைக்க சொல்லிட்டு நைட்டுக்கு மேலே 12 மணிக்கு மேலே தேர்தல் நிறுத்த போகிறாங்க. தமிழ்நாட்டில் அந்த ஒரு தொகுதி கன்ஃபார்மாக தேர்தல் நின்றுடும். எப்படி சார்? பறக்கும் படையினர் தொடர்ச்சியாக வந்து கார்கள் எல்லா இடங்கள்லையும் பறக்கும் படையினர் வியாபாரிகளை தாங்க தடுக்கிறாங்க. வியாபாரம் பண்ணுற பணத்தை தான் பிடிச்சி நமங்களாம் பண்ணுறாங்க தவிர அரசியல்வாதி பணத்தை எங்கே பிடிச்சாங்க? அங்கே ஒன்று இங்கே ஒன்று எல்லா இடத்துலையும் செக்கிங் நீங்களே பார்த்துருப்பீங்க. இல்லைங்க, நம்ம காரெல்லாம் மடக்கிறாங்க, போகிறாங்க, வராங்களே தவிர. ஆமாம். ஆனால் அவங்க அரசியல்வாதிங்க பணம் எப்படி போய் உள்ள ஏற்கனவே பார்க் ஆகி அது ஆல்ரெடி திமுக வந்து 15 கோடிக்கு மேலே பார்க் பண்ணிட்டாங்க ஒரு தொகுதிக்கு. அதிமுக கிட்டத்தட்ட 12லேருந்து 5 கோடி. இப்போ நேற்று நைட்டு வர 2வது ரவுண்டும் போயிருக்கு. அதிமுகவும் இழுபறி தொகுதி, இந்த 43 தொகுதி இழுபறின்னு வந்திருக்கு இல்லையா, அந்த தொகுதிக்கு திரும்ப 2000 ரூபாய் 2 பேருமே கொடுத்துருக்காங்க ஓட்டுக்கு. அதனால் இழுபறி தொகுதி தான் அந்த 43 தொகுதியை குறி வச்சு திரும்ப செகண்ட் ரவுண்டெல்லாம் போயிருக்காங்க. அப்படி தான் எல்லா இடத்துலையும் பரவலாக தகவல் வருது. ஓட்டுக்கு பணம் கொடுக்காம இவங்க யாரும் ஜெயிக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் 2வது விஷயம் வந்து இப்போ இவங்க சர்வே வந்து தப்புன்ற மாதிரி வருது. இப்போ அத்தனை கருத்து கணிப்புமே டோட்டலாக அதை உள்ட்டா ஆக போகுதுன்றது தான் நம்மளுக்கு ப்ராக்டிக்கலாக பார்க்குற இது. எல்லார் வீட்லேயும் போய் கேட்டால் நாங்கள் தாவேக்காக்கு தான் போட போகிறோம், டிரைவர் கிளீனர் எல்லாம் ஊருக்கு ஓடிட்டான், பால் வண்டி விட்டுட்டு 3 நாள் முன்னாடியே போயிட்டான். யாருக்கு? விஜய்க்கு ஓட்டு போடணுன்ட்டு. இப்போ நீங்களும் தனிப்பட்ட முறையில் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஆமாங்க, எல்லாம் 3 நாள் 2 நாள். நாளைக்கு ஓட்டு போகிறதுக்கு நேற்றே ஏன்டா ஓடிட்டேன்னா விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடணும், விஜய் அண்ணனுக்கு ஓட்டு போடணும்னு எல்லாம் ஓடுறான். இதெல்லாம் பார்த்தா இத்தனி கருத்து கணிப்பு, இத்தனை பெரிய பெரிய மீடியாக்கள்லாம் இந்த வாட்டி கருத்து கணிப்பு தலைகீழ மாற போகுதுன்றது தான் ரியல். நம்ம எப்பவுமே எல்லாரோட முந்தி சொல்கிறோம், இந்த வாட்டியும் சொல்கிறேன், கருத்து கணிப்புக்கு அப்பால் பட்டு விஜயோட தாவேக்கா இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, ரேடார்லேயே அது சிக்கலை. தாவேக்காவோட ஓட்டுக
கருத்து கணிப்புன்ற ரேடார்லேயே அது வரலன்னு சொல்ல வரேன் நான். ஓகே சார், இப்போ இதுல எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ கோவை தொகுதியில செந்தில் பாலாஜி நிற்கக்கூடிய ஒரு தொகுதியில தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப பணம்லாம் எங்க இருந்தது, எங்க இருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க? ஏற்கனவே டாஸ்மாகுக்கு எழுதப்படாத சட்டம். டாஸ்மாக் வந்து யார் பார்க்குறாரு? செந்தில் பாலாஜி தான் பார்க்குறாரு. கையெழுத்து மட்டும்தான் இவர் போகிறாரு, யார் முத்துசாமி அண்ணன். அதேமாரி இதில் இபி வந்து போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வந்து இதே தான். அவங்க நினச்சா எதுவுமே பண்ண முடியாது. செந்தில் பாலாஜிட்டு ஒரு சின்ன பென்சிலில் ஒரு பேப்பர் வரும், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கையெழுத்து போடணும். 2 இலாக்காவும் ஒரு மந்திரி பதவி பிடுங்கிட்டா கூட யார்கிட்ட, செந்தில் பாலாஜிட்டேருந்து, அவர் தான் அதுக்கு சொல்லப்படாத மந்திரி. இன்னைக்கு வரைக்கும் அவர் தான் மந்திரி. அந்த காசு அதாவது டாஸ்மாகில் மட்டும் மாதம் 200 கோடி மினிமம் வரும். மினிமம் எவ்வளோ வரும் அவருடைய டாஸ்மாகோட கட்டிங் காசு மட்டும்? 1 கோடி 200 கோடி பர் மந்த்து. அப்புறம் அவருடைய தொழிலதிபர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் அது மாதிரி அவங்கக்கிட்டேருந்து வர காசு. இதெல்லாம் வந்து செந்தில் பாலாஜி தான் வந்து இந்த திமுகவுடைய தேர்தல் சக்கரத்தில் பாதி செலவு செந்தில் பாலாஜியும், மீதி பாதியை தான் வேலும் நேரும் பண்ணுறாங்க. ஒரு 50% மொத்த செலவும் செந்தில் பாலாஜி தான் பண்ணுறாரு. அதனால் இன்னொரு முக்கியமான தகவல் சொல்கிறேன், யாருக்கும் சொல்ல தேவையாகுது. செந்தில் பாலாஜி நாளைக்கு அப்புறம் மீண்டும் கைது செய்யப்படுவார். தேர்தல் முடிஞ்ச மறுநாளே அவர் கைது செய்யப்படுவார். ரகசியத்தை உங்களுக்கு உடைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு ஏதாவது இது வந்து இழுபறி சட்டமன்றம் தான் வரும். நாளைக்கு செந்தில் பாலாஜி இருந்தால் மீண்டும் அதிமுக இருக்கிறவங்கள கூட்டணி வீக்காக இருக்கிறவங்க அவருக்கு தெரியும் வீக்கர் செக்ஷன் எதுன்னு. அதனால் செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வச்சாதான் ஆட்சியை அமைக்க முடியுன்றது எடப்பாடி வந்து கெஞ்சிட்டு இருக்கிறாரு. அது அநேகமாக மெட்டீரியலைஸ் ஆனதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குது. ஏன்னா இப்போ அரெஸ்ட் பண்ண சிம்பத்தி வந்துடுறதுக்கோசம் நாளை நைட்டுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணுறதா திட்டம் இருக்குது. பிஜேபி அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு அரெஸ்ட் பண்ணி இந்த ஆட்சி ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் அவர் வெளில விட மாட்டாங்க. ஏதோ ஒரு கேஸில் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. பணம் தோட்டம் அப்படின்ட்டு சில வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்களே, என்ன விஷயம் அது? பணம் தோட்டம், அதாவது தோட்ட வீட்டில் ஏதாவது பதுக்கி வச்சிருக்க மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள். பணம் எங்க அரசியல்வாதி எங்கே பதுக்கி வைக்கிறாங்க கண்டுபிடிக்க பிடிக்க முடியாது. 99.9% கண்டுபிடிக்க முடியாதுங்க. 0.1% ஒன்றா கண்டுபிடிக்கலாங்க. அரசியல்வாதிக்கு தெரியாத தில்லு முள்ளுங்களா? அவன் பணத்தை அவனை காப்பாற்றி மக்களும் ஓட்டுக்கு பணம் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க, கொடுக்கறதுக்கு அரசியல்வாதி ரெடியாக இருக்காங்க. இதை யாரால தடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் படி பார்த்தோம் அப்படின்னா, நீங்க சொன்னீங்கல்ல தேர்தல் சக்கரமே ஒரு 4 பேரை சுற்றி தான் வந்து இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது தலைமை குடும்பத்தினுடைய ஆணைக்கிணங்க அப்படிங்கிற மாதிரி தான் நடக்குது. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தலைமை குடும்பம் ஒன்று டிராபிக் மாதிரி தான். போன காசு திரும்பி ₹1 கூட வராது யார்கிட்ட. அம்மா ஒருத்தர்கிட்ட தான் அது மாதிரி வரும். தேர்தல் செலவு கொடுக்க வேண்டிய ஒரே பார்ட்டி ஃபண்டுன்னு கலெக்ட் பண்ணுவாங்க புரட்சி தலைவி அம்மா. திரும்ப தேர்தல் நேரத்தில் நீங்கள் கேண்டிடேட் 10 பைசா செலவு பண்ண தேவை அம்மாவே கொடுப்பாங்க கவரில் போட்டு. புரியுதுங்களா? செலவு தேர்தல் செலவு மொத்தம். ஆனால் இப்போல்லாம் தளபதி ஸ்டாலின் வீட்டு குடும்பத்தில் போகிற பணம் ஒரு பணம் கூட வெளில வராது திரும்ப. அதெல்லாம் நேரு, நேரு, ஏவா வேலு, நம்ம செந்தில் பாலாஜி, கொங்கு மண்டலம் ஃபுல்லாக அவர், இந்த 2 மண்டலத்துக்கு இவர், இந்த பக்கம் சிஎம்டியை பார்க்குற பெரிய இலாக்கா பார்க்குற சென்னைக்கு வந்து வட சென்னைக்கு வந்து சேகர்பாபு அண்ணன், இப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் எல்லாருமே நடுங்குற ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக பார்த்து நடுங்க மாட்டுறாங்க. நேற்றுலேருந்து ஒரு பெரிய நேற்றோட விஜயோட பேச்சு பார்த்தீங்களா? நான் OMCல மிகப்பெரிய எழுச்சி அமைஞ்சிருக்கு. குறிப்பாக எடப்பாடி அவரை அட்டாக் பண்ணி பேசுறது மிகப்பெரிய விஷயமா பார்க்குறாங்க. இவ்வளோ நாளாக தயங்கி இந்த விஜய் நேற்று வந்து பேப்பர் எதுவுமே இல்லாமல் நல்லா அருமையாக பேசுனதா பொதுமக்கள் சொல்கிறாங்க. அதனால் இந்த கருத்து கணிப்புலாம் போன வாரம் இருந்தது, நேற்றோட முடிஞ்சு போச்சு. அதை பற்றி நம்ம விவாதிக்க முடியல. பரவாயில்ல, நம்ம 4ஆம் தேதி மேலே அதை பற்றி விலாவாரியாக பேசுவோம். இல்லை எக்ஸிட் போல் வரப்போகுது நாளை மறுநாள், அதை பற்றி பேசலாம். இப்போ தபால் ஓட்டெல்லாம் அப்போ தபால் ஓட்டுக்கு ₹2000 கொடுத்ததான் தகவல். அதுக்குமா? ஆமாம், தபால் ஓட்டுக்கு. இன்னொரு விஷயம் தான், தாவேக்கா அருண்குமார் கிருஷ்ணகிரியில் இருக்கார்ல, அருண் ராஜா IRS ஆஃபீஸர், அவரே ஓட்டுக்கு ₹2000 தபால் ஓட்டு கொடுத்து. திருச்செங்கோடு, அதுதான் திருச்செங்கோடு, அவரே கொடுத்துட்டா தான் தகவல் வருது தபால் ஓட்டில். நான் ஓட்டுக்கு காசு கொடுக்க. செந்தில் பாலாஜி பல விதத்தில் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆமாம், அதனால தான் இப்போ தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டாங்க. அப்படின்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. அவர் கொடுத்த காசு தமிழ்நாட்டில் யாருமே கொடுக்காத ஒரு பெரிய தொகை. 1000 கொடுத்து கேள்விப்பட்டிருக்கோம், 500 கொடுத்து கேள்விப்பட்டிருக்கோம், 2000 கொடுத்து கேள்விப்பட்டிருக்கோம், 6000 ஒரு ஓட்டுக்கு அவர் கொடுத்துருக்காரு. யார்? ஆமாம், அப்படி தான் தகவல் முழுமையாக வந்துட்டு இருக்குது. நம்மளுக்கு கிடைக்கிற சோர்ஸ், அங்கே இருக்கிறவங்க வியாபாரிங்க எல்லாம் சொல்கிறது நம்ம ஒரு ஓட்டுக்கு 6000, ஒரு வீட்டுக்கு ஒரு 4 ஓட்டு மினிமம், 25000 ஒரு குடும்பத்துக்கு மினிமம் போகுது. அதுவும் இல்லாமல் இந்த 8000 கூப்பன்.
இப்படி இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல ம். ஆப்போசிட்ல எங்களால தாக்கு பிடிச்சி நிக்க இல்லை, தேர்தல் கமிஷன் நம்ம ஒன்னே தான் கேட்கணும். தேர்தல் அந்த கூப்பனை எப்படி பேன் பண்ணாமல் எப்படி விட்டாங்க? பணம் எப்படி கொடுக்க முடியாதோ அது மாதிரி கூப்பனும் கொடுக்க முடியாது. அதுவும் மறைமுகமாக லஞ்சம் கொடுத்து ஓட்டு வாங்குறது தானே. ம். கூப்பன் கொடுக்குறது இவ்வளோ நாளாக வந்து தேர்தல் கமிஷன் வந்து அதை பறிமுதல் பண்ணல, கான்ஃபிஸ்கேட் பண்ணல, எந்தவித நடவடிக்கையும் தேர்தல் ஆணையம் பண்ணல. எடப்பாடி அது சம்மந்தமாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கணும், ஏன் பண்ணாமல் விட்டாருன்னு புரியல. அதான் இப்ப அம்மன் அர்ஜுன் எல்லாம் தர்ணா போராட்டத்துல பண்ணிட்டு இருக்காங்க. 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்க விட்டுருக்க கூடாது இல்லைங்க. அது அறிவிப்பு வரும்போதே ஸ்டே வாங்கிடணும். அது சம்மந்தமாக தேர்தல் நன்னடத்தை விதியில் வந்து தப்பு தானே. ஒருத்தருக்கு பரிசு கூப்பன் கொடுத்து ஓட்டு வாங்கக்கூடாதுன்னு தானே இருக்கு. இப்ப அம்மன் அர்ஜுன் எல்லாம் தர்ணா போராட்டத்துல ஈடுபடுறதுனால தானே தேர்தலில் நிக்குது. அது ஒரு வித வெற்றி தானே. ஆமாம், அதாவது நீங்கள் திரும்ப ஆளுங்கட்சியாக திரும்ப திமுக வந்து திரும்ப அவரே நின்னாருன்னா ஜெயிச்சிருவார். இன்கேஸ் ஆளுங்கட்சியாக திமுக வரல அப்படின்னா திரும்ப அவர் கஷ்டம் தான். யார்? செந்தில் பாலாஜி. இடைத்தேர்தல் வந்தால் ரொம்ப கஷ்டம். அதுவும் இடைத்தேர்தல் வந்தால் 100 கோடி செலவு பண்ணணும். பர்டிகுலர் அது மட்டும் தெரியும். அந்த தொகுதி மட்டும் நீ திரும்ப 100 கோடி செலவு பண்ணணும். இப்போ ஒரு 50 கோடி செலவு பண்ணான்னு வச்சுக்கலாம். அப்போ ஒரு இடைத்தேர்தலுக்கு தனியாக 100-200 கோடி செலவு பண்ணணும். ஈரோடு கிழக்குக்கெல்லாம் 200 கோடி 300 கோடி செலவு பண்ணாங்க இல்லையா? அது மாதிரி பண்ண வேண்டியது தருணத்துக்கு இவங்க தள்ளப்பட்டுருவாங்க திமுக. இடைத்தேர்தல் என்னன்னா இன்னைக்கு அவங்க வெயிட் பண்ணுறது காரணம் என்னன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ளே 50-லேருந்து 100 கோடி பட்டுவாடா பண்ணுவார் யார்? செந்தில் பாலாஜி அண்ணன். அதனால அந்த பட்டுவாடா பண்ண விட்டுட்டு நிறுத்தணுன்றது இல்லைன்னா நேற்று நைட்டு 12 மணிக்கு நிறுத்த வேண்டியது தான். அது இந்த பணத்தையும் கரைக்கணும், தேர்தலை நிறுத்தணும். மொத்தத்தில் அவர் கோயம்புத்தூர் தெற்கு அவர் நிற்கிறது எந்த தொகுதின்னு தெரியல. பாலாஜி நிற்கிற தொகுதி மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ஒரு வளம் கொளிக்கக்கூடிய. ஆமாம். ஓகே. அதனால் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் அங்கே இடைத்தேர்தல் வரதுக்கான வாய்ப்பு தான் அதிக லெவலில் இருக்குது. ஓகே, பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.